நீங்க ஓபிஎஸ்ஐயும் சசிகலாவையும் திரு எடப்பாடி பழனிசாமி பலவீனமா பாக்குறாரா, சவாலா பாக்குறாரா? சார், பலவீனமாவும் பார்க்கல, சவாலாவும் பார்க்கல. அரசியலில் அதிமுக என்கிற அடையாளத்தை இழந்து விட்டார்கள். அந்த பார்வையில தான் பார்க்கிறார். ஒண்ணு. இன்னொரு விஷயம், நீங்க சொல்றீங்கல்ல திரு ஓபிஎஸ் அவர்களை, நான் திரு ஓபிஎஸ் அவர்களையோ அம்மா சசிகலா அம்மா அவர்களையோ திரு டிடிவி தினகரன் அவர்களையோ நான் குறைத்து மதிப்பிடவில்லை. மதிப்பிட வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. ஆனால் ஒரு போட்டி என்று வந்ததற்கு பிறகு உங்களுடைய அந்த முழு அனுபவத்தையும் உங்க வெற்றிக்காகவே நீங்க பயன்படுத்த மாட்டேங்கிறீங்களே, அதுதான் என் கேள்வி. உங்களிடமிருந்து வந்தவர் தான், நீங்கள் தான் முதலமைச்சராக்கி விட்டீங்க, நாங்க மறுக்கவே கிடையாது. ஆனால் அவரிடம் இருக்கக்கூடிய 75 சட்டமன்ற உறுப்பினர்களில் உங்ககிட்ட எத்தனை பேரை கொண்டு வரீங்க சார்? எண்ணிக்கை தான் சார் பேசும். நம்ம 1000 பேசலாம் சார், கருத்து கந்தசாமியா இருக்கலாம் சார். ஆனா வரக்கூடிய காரு கோடீஸ்வரனா, 1 கோடி ரூபாய் காரா என்றுதான் உலகம் இன்னைக்கு பாக்குறதுன்னா, சட்டமன்றத்தில் அதேதான். எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க, எத்தனை எம்பி இருக்கிறாங்க, சட்டமன்ற அலுவலக கட்சி யாருக்கு இருக்குது, இதுதானே சார் உலகம் பார்க்குது. ஆகவே இன்னைக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு சார், இது எல்லாம் உங்களிடம் இருப்பதால் தான் அந்த வெற்றியை பெற்று விடுவீர்கள் ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. தப்பு சார், அப்படி ஒரு வெற்றி கிடைச்சா சார் அங்க தப்பு பண்றீங்க. இல்ல என்ன தப்பு சொல்லுங்க, என்ன தப்பு இல்ல, என்ன தப்பு இவர்கள் நீங்க சேர்ந்து வெற்றி பெறுவார்கள் எல்லாம் உங்களிடம் இருந்தது. இல்ல இது எல்லாம் சேர்ந்து நீங்க பட்டியலிட்ட கட்சி அலுவலகம், இரட்டை இலை சின்னம், சட்டமன்ற உறுப்பினர்கள், இது எல்லாம் சேர்ந்து நான் முடிச்சிரேன் சார். எல்லாம் சேர்ந்து எல்லா இடத்திலும் உள்ளடி வேலை பண்ணி எல்லா இடத்திலும் தோக்குறதுக்கு பாரதிய ஜனதாவோடு ரகசிய கூட்டு பேச்சு நடத்துறது யார்? பாரதிய ஜனதா விட்டு வெளியேறிட்டோம் அதிமுக சொல்லிருச்சல, அந்த கட்சியோட நீங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்ன பண்ணீங்க? செந்தில் முருகனை பாரதிய ஜனதாவிற்காக நான் வாபஸ் வாங்குகிறேன் சொன்னது யார்? நாட்டு எடப்பாடி. சசிகலா அம்மா சொல்லல, ஆனால் ஓபிஎஸ் சொன்னார். இன்னைக்கு பலாப்பழ சின்னத்தை அது அதிமுகவினுடைய நலனுக்காகவும் இல்லையா? அது அதிமுக வாக்குகள் தானே, இல்ல அது அதிமுகவினுடைய நலனுக்காகவும் சேர்த்து இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிற அடிப்படைக்கும் சேர்த்து தான் இது சார். 2500 பொதுக்குழு உறுப்பினர்கள், 62 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பக்கம் தானே சார் நிக்கிறாங்க. உலகம் அதைத்தான் சார் பேசும். முடிக்கட்டும், அவர் பேசும்போது பேசுறாரு, தமிழ் மணி பேசும்போது சொல்றாரு, எங்களை பேச விடாம கெடுக்கிறது கூட ஒரு அரசியல். இது தப்பு. நீங்க பேசுங்க. நான் என்ன சொல்றேன் சார், முடிச்சிட்டீங்களா? திமுக என்ன நினைக்குதுன்னா, திமுக காரங்க யாரும் வரல, திமுக என்ன நினைக்குதுன்னா, அண்ணா திமுக இந்த சண்டை போட்டுக்கிட்டே அது காலியாகணும்னு நினைக்கிறாங்க. பாஜக என்ன நினைக்குது, அண்ணா திமுக பிரிச்சு வச்சுக்கிட்டு பிளவுலே இருந்தா நாம ஆட்சிக்கு வந்துரும். அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும்? அப்ப அந்த சண்டையே இல்லாத சூழலை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அவர்கிட்ட இருக்குது இல்லையா? அதனால தான் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாரு, ஆளுகிற கட்சியும் எதிர்க்கிறார், இவர்களையும் எதிர்க்கிறார், பாஜகவையும் எதிர்க்கிறார். அந்த துணிச்சலால் தான் அண்ணா திமுக நிக்குது. ஒருவேளை நாளைக்கு அரசியல் சார்பற்றவர்கள், மூத்த அரசியல் ஞானம் கொண்டவர்கள் தமிழ்நாடு முழுக்க போய் அவர்களுக்கு எந்த ஆதாயத்தை விரும்பாம ஒரு சுற்றுப்பிரயாணம் செய்து என்ன கருத்து சொல்றாங்களோ அதை ரகசியமாக கேட்டு மாற்றம் வந்தால் அது உங்களுடைய தலைவருடைய நடவடிக்கை. போட்டி போடாம, எதுக்காம, எம்எல்ஏ ஆகாம, எதுவுமே செய்யாம, இல்ல எடப்பாடி எல்லா வேலையும் செஞ்சிருவாரு, கட்சியை மட்டும் எங்கிட்ட கொடுன்னு சொன்னா எடப்பாடி இஸ் நாட் ஜெயலலிதா. சரி, ஓகே, சரி பேசலாம். திரு தனியர் சிங் ஜெயலலிதா உங்களுக்கு பதவி கொடுப்பாங்க, எடப்பாடி இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு பதவியை உங்களுக்கு கொடுத்து பாஜக கட்சியை விக்கிறதுக்கு எடப்பாடி தயாரா இல்ல.